ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் மோனிகா பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி என்ன vlog பார்த்தீங்கன்னா, என் பசங்க என் மேலே ஒரு குறை சொல்கிறாங்கன்னா அது இதுதான். அம்மா டாய்ஸ் வாங்கி தரமாட்றா, அம்மா டாய்ஸ் வாங்கி தரமாட்றா, இதை மட்டும்தான் சொல்லுவானுங்க. ஆனால் என் வீட்டில் ஒரு பரண்டை ஃபுல்லாக டாய்ஸ் இருக்குது. பாதி டாய்ஸை நான் குப்பையில் போட்டு தான் நான் வந்தேனே. இருந்தாலும் என் பசங்களுக்கு இந்த குறைஸ் இருக்கும். ஜெஃபர்சன் மேக்ஸின் என்கிட்ட ரொம்ப நாளாக டாய்ஸ் கேட்டுட்டு இருந்தானுங்க. சரி ஓகே, நம்ம இப்போ தான் ஆக்சுவலி இந்த vlogலேயே நான் 2 நாள் முன்னாடி வாங்கின டாய்ஸோட வீடியோவும் லிங்க் பண்ணியிருப்பேன் பாருங்கள். அது வாங்கிட்டு போய் கொடுத்தா அவங்களுக்கு டெய்லி டாய்ஸ் வேணுமா. ஸோ அதனால் நான் பாரிஸ் கூப்பிட்டு போனேன். எதுக்கு பாரிஸ் போகணுன்னா, பாரிஸில் வந்து நம்மளுக்கு வந்து லாட்டாக கிடைக்கும். நம்மளுக்கு வந்து வெளியே 120 ரூபா 100 சொல்கிற பொருள் பாரிஸில் 80 ருபீஸ்க்கு கிடைக்கும். அந்த 20 ரூபா கூட நம்மளுக்கு லாபம் தான். இதுவே நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தால் நம்மளுக்கு லாட்டாக கிடைக்கும். நம்மளுக்கு இன்னும் கம்மி பண்ணி கொடுப்பாங்க. யாருன்னா பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணுறதா இருந்தால் பாரிஸ் போய் நீங்கள் போய் வாங்கினீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பசங்க வந்து என்கிட்ட கேட்டது ரிமோட் கண்ட்ரோல் கார். சரி கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டி பொருள்லாம் அவனுங்களுக்காக வாங்கிட்டு அப்படியே என்ன பண்ணேன், இது ஞாபகம் இருக்கா, நம்ம சின்ன பிள்ளையில் விடுவோம் பம்பரம் விடுவோம்ல, ஸோ அதுதான். இது வந்து ஒரு பீஸ் 3 ரூபான்னு அவங்க தராங்க. ஆனால் அது வந்து ஒரு பீஸ் 5 ரூபான்னு கடையில் விற்கிறாங்க. அப்போ நம்மளுக்கு ஒரு பீஸ்க்கே 2 ரூபாய் லாபம் வருதா. ஸோ இதுதான் பாரிஸோட பெனிஃபிட். ஸோ இந்த மாதிரி பலூன் பால் பசங்களுக்கு தேவையான காரெல்லாம் வாங்கிட்டு அப்படியே பொறுமையாக நாங்கள் போயிட்டுருந்தோம். ரிமோட் கண்ட்ரோல் கார் கடையை பார்த்தோன்னே ஸ்டாப் பண்ணிவிட்டு அங்கே போய் ரிமோட் கண்ட்ரோல் கார் 2 பேருக்குமே நான் வாங்கி கொடுத்தேன். இங்கேயே ஜெஃபர்சன் என்னை திட்டுவான் பாருங்கள், அதை பாருங்கள் திட்டுறான் பாருங்கள், திட்டுவான் போடி அந்த கார் வாங்கி தரல அப்படின்னு சொல்லுவான். மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டான். அப்படியே பொறுமையாக போயிட்டு நாங்கள் ரிமோட் கண்ட்ரோல் கார் வாங்கினோம். அங்கே நிறைய டாய்ஸ் அழகழகாக இருந்துச்சு குழந்தைங்களுக்கு. சூப்பராக இருந்தது. மினியேச்சர்ஸ்லாம் நல்லா இருந்தது எல்லாமே. ஸோ அங்கேயே பேட்ரி போட்டுட்டு கார் வாங்கிட்டு அப்படியே நாங்கள் பொறுமையாக கூட்டிகிட்டு வந்துட்டோம். பசங்களை வீட்டில் விட்டுட்டு பட்டினப்பாக்கம் போயிட்டு ஃபிஷ் வாங்கலான்னு போயிருந்தோம். ஸோ ஏன் பசங்களை விட்டு போகணுன்னா தூங்கிட்டானுங்க 2 பேருமே. நாங்கள் இங்கேருந்து பாரிஸ்லேருந்து போகும்போதுமே 2 பேருமே தூங்கிட்டாங்க. அதேமாதிரி அவங்களுக்கு டாய்ஸ் பார்த்தோன்னா விளையாடணும்னு ஆசை வந்துருச்சு. ஸோ அதனால் நாங்கள் அவனுங்களை வீட்டில் விட்டுட்டு அப்படியே பட்டினப்பாக்கம் போயிட்டு ஃபிஷ்ஷு மீன் வாங்கியிருந்தேன். 2 மீன் அப்புறம் இறால் நண்டு இது வாங்கியிருந்தேன். வாங்கிட்டு அங்கேயே க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு எல்லாமே கழுவி மஞ்சத்தூள்லாம் போட்டு ஃப்ரீசரில் ஃப்ரீஸ் பண்ணிட்டேன். இன்றைக்கி தான் குக் பண்ணேன். ப்ரானையும் கிராபையும் இன்றைக்கி தான் குக் பண்ணி வச்சேன். மீனெல்லாம் ரொம்ப செக் பண்ணி வாங்கிட்டு இருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். டாடா பாய்.